ஆல்ஃபா காதலன் அத்தியாயம் 24. செகண்ட் ஹீரோனா நல்லவனாத்தான் இருக்கணுமா? காதலை சேர்த்து தான் வைக்கணும்னு எவன் வச்ச ரூல்ஸ் இது? வாங்கடி வாங்க, 2 பேர் வாழ்க்கையையும் சோழி முடிச்சு விடல. என் பேர் சௌத்ரி இல்ல. வர்ணா கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து மறைந்து ஓட போக அவள் இடுப்பு பெல்ட்டை பிடித்து அவளை குண்டுக்கட்டாக தூக்கி கார் உள்ளே போட்டான். சார் சார், அது உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நினைச்சேன், ஆனால் டைம் கிடைக்கல. 2 வருஷத்துல 1 நிமிஷம் கூட உனக்கு கிடைக்கல, இதை நான் நம்பணும்? நீ எதுவும் சொல்ல வேண்டாம், என் வீட்டுக்கு வா. இந்த நூடுல்ஸ் உடம்ப வேலை செய்ய வச்சே உருவி விடுறேன், வா. சார் சார், வீட்டில் போய் பெட்டி படுக்க மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுவா. மாற்று துணி வேணும்ல சார்? 2 செட்டு துணி, ஒரு வேளை சோறு, இதெல்லாம் அங்கே ரெடியாக இருக்கு. திகார் ஜெயில் டியூட்டிக்கு போயிருப்ப, அங்கே கைதியாக இருந்திருக்க மாட்டியே. நான் என்ன லூசா அங்கே போய் கைதியாக கிடக்க? இங்கே ட்ரையல் பாப்ப பாரு. சார் சார், செஞ்சது தப்பு தான் சார், பெரிய மனசு பண்ணி மன்னிக்க கூடாதா? ஐயோ சார், வாயே திறக்கல சார், கடிக்காதீங்க. சௌத்ரியோ அவள் கையை பிடித்து கடித்து வைத்துவிட்டு போய் காரை எடுக்க, இவனை யாரடா சைக்கோ ஹீரோன்லாம் சொன்னது? இவன் லூசு ஹீரோடா, லூசு. எருமை கடிச்சு வச்சுட்டு போறான் பாரு. காமெடி பீஸ் போலவே இருக்கான்னு பக்கத்தில் போனா சைக்கோவா மாறி தொலைஞ்சிட்டான். ஏற்கனவே எனக்கு இவனால தான் கண்டம், இப்போ கண்டத்தோடவே 6 மாதம் லிவிங் டுகெதர் வேற, விளங்கிரும். அந்த கண்டத்தோட தான் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்டும் கூட. அதையெல்லாம் சொல்லாதீங்க சார், அடுத்த வீட்டுக்கு போய் வாழ போகிற பொண்ணுண்ணா. யாரு வாழ விட போறா? நீ எனக்கு பண்ண பாவத்துக்கு கடைசி வரைக்கும் என் வீட்டில் வேலைக்காரி தான், வா. அவள் கதற கதற கொண்டு போய் வீட்டில் போட்டு விட்டான். என்னடா இவளை கொண்டு வந்து இங்கே போடுற? ரகுராம் இருவரையுமே கேள்வியாக பார்க்க, சமைக்க முடியல, வீட்டு வேலை செய்ய ஆள் வேணும்னு சொன்னல. சொல்லலையே. நீ சொன்ன, அதான் இவளை கூட்டிகிட்டு வந்தேன். இவளை நீ கட்டிக்கு போறியா? நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்திருக்க வேலைக்காரி இவளை வச்சு நல்லா வேலை வாங்குப்பா. கல்யாணம் பண்ணி மருமகளை கூட்டிகிட்டு வருவேன்னு பார்த்தா இவன் லூசு போல புலம்பிக்கிட்டு திரிறான். ஏமா நீ ஏமா இவன் முன்னாடி வந்த? வேண்டுதல் பாருங்க, புத்தி உள்ளவ இந்த மெண்டல் பையன் கூட வருவாளா? சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க ரகுடடி, உங்கள் மகன் வாய்க்கு ஒருத்தி கூட அவர் கூட வாழ மாட்டா. அதனால் அவருக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கிற கனவை நிறுத்திட்டு பேசாமல் நீங்களே ஏன் ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்க கூடாது? தகப்பனும் மகனும் அவளை முறைக்க, ஹிஹி சும்மா என்று வர்ணா உள்ளே ஓடி மறைய, என்னடா இது, அவளை பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்த, இப்போ அவள் வேற யாரோன்னு ஆகிட்டா. இவளை வேலைக்காரின்னு சொல்லி இப்போ கூட்டிகிட்டு வந்திருக்க, இவ என்ன ஆக போறா? சரி, உங்ககிட்ட எதுக்கு இனிமேல் மறைச்சிக்கிட்டு? கண்ட இடம் போனால் காசு செலவாகும், அதான் வீட்டு வேலைக்கு எனக்கு வேலைக்குன்னு 2 in 1 இவளை தூக்கிட்டு வந்துட்டேன். எனக்கு பொண்ணு கிடச்சி செட்டில் ஆகிற வரைக்கும் இவ உதவியாக இருக்கட்டும் என்று அவன் போக, என்ன உதவியவன் சொல்லிட்டு போகிறான்? இவனுக்கு என்ன வேலை இருக்குதுங்க என்று ரகுராம் புரியாமல் தலையை சொரிந்து கொண்டே நின்றார். சௌத்ரியை கெட்டவன் லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாது, நல்லவன் லிஸ்ட்லேயும் சேர்க்க முடியாது. இத்தனை நாள் அவன் அருகே பாதுகாப்பாக இருந்தது போல இனி இருக்க முடியாது என்று தெரியாமல் அவனை சமாளிக்க முடியும் என்கின்ற தைரியத்தில் வர்ணா உள்ளே வந்து விட்டாள். இன்றுதான் வலியன் வீட்டுக்குள் மொழி வருகிறாள். புதுசா வீடு வாங்கியிருக்கீங்க, ஒரு நாள் கூட வான்னு கூப்பிட மாட்டேங்கிறீங்களே என்று அவள் கேட்டாலும் கூட சிறு சிரிப்பை மட்டுமே பதிலாக அளிப்பான். உங்க வீட்டை பார்க்க வரலாமா? எல்லார் வீடு போலத்தான் இருக்கும் மொழி, வித்தியாசமா எதுவும் இல்லை என்று மறுத்து விடுவான். மகளை தூக்கி கொண்டு போனவன் இன்னுமே மகளை கொண்டு வந்து விடவில்லை. அத்தோடு அவனிடம் பேச வேண்டும் என்று ஓடோடி வந்து விட்டாள். காலிங் பெல்லை தட்டிவிட்டு காத்திருக்க, யாரு வரேன் என்று அவன் குரல். அப்பாடா, வீட்டில் தான் இருக்கார் போலையே, மூட் அவுட் ஆகி எங்கேயும் போயிட்டாரோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போல்லாம் ஆள் ரொம்ப தெளிவாக பேசுகிறாரு, சிந்திக்கிறாரு. பரவாயில்ல, நான் தான் மாறிட்டே வரேன் போல. சதா அவரோட ஞாபகத்திலேயே இருக்கேன், அவருக்கு தான் என் ஞாபகம் கூட வரதில்ல. டக்கென்று கதவு திறக்கப்பட பனியன் லுங்கியோடு நின்ற அவனை எச்சில் விழுங்கி பார்த்தாள் மொழி. ஓ நீயா? பாப்பா தூங்கிட்டா, அதான் கொண்டு வந்து விடல. உள்ள வரவா என்று மொழி முடிக்கும் முன்பாக பலியன் ஒரு சேரை வீட்டு வாசலில் கொண்டு வந்து போட்டவன் செயலில் முகம் சுருங்கி போக போனவள் வீட்டு வாசலில் சேரில் அமர, திண்ணையில் கீரை கட்டோடு அமர்ந்த வலியின் முகத்தில் ஏதாவது தென்படுகிறதா என்று தேடினாள். கீரையை வெட்டி கொண்டே வழக்கம் போல, பாப்பா இது செஞ்சா சாப்பிட்டா என்று குழந்தையை பற்றியே அப்டேட் சொல்லிக்கொண்டே கீரையை வெட்டினான். எதுவுமே கேட்க சொல்றதுக்கு இல்லையா மிஸ்டர் வலியன்? என்ன கேட்கணும்? இல்லை, காலையில் நடந்ததை பற்றி நான் ஏன் அப்படி பண்ணேன்னு. எதுக்காக வேணும்னாலும் இருந்துட்டு போகட்டுமே, இன்னைக்கு என் குட்டி தங்கம் என் கையில் இருக்கு. நான் என்ன சொல்ல வரேனா? எதுவும் சொல்ல வேண்டாம் மொழி. உணர்வெல்லாம் மறந்து போன நிலைமையிலிருந்து எனக்கு தகப்பன் உணர்வை கொடுத்து உயிரில்லாமல் கிடந்த எனக்கு உயிர் கொடுத்தவ இந்த குட்டி தங்கம். போதும், இது என் வாழ்க்கை, அவளோட முடிஞ்சது என் வாழ்க்கை. நீ உன் வாழ்க்கையை பார்த்துக்க மொழி. இனியும் எனக்காக, என் குழந்தைக்காகன்னு நீ எதுவும் செய்யாத, போதும். மிஸ்டர் வலியன், நான் என்ன யோசிக்கிறேன் பேச வரேன்னு உங்களுக்கு புரியலையா? இல்லை புரிஞ்சும் கூட என்னை அவாய்ட் பண்ணுறீங்களா? ஏன் புரியாம மொழி? நல்லாவே புரியுது. நீ சொன்னது உண்மைதான். காதல், அன்பு, நேசம் இதெல்லாம் உணரணும்.
அன்னைக்கு உணர்ந்த எந்த உணர்வுமே இன்னைக்கு என்கிட்ட இல்ல மொழி. இன்னைக்கு இருக்கிற ஒரே உணர்வு தாய்மை உணர்வு, தகப்பன் உணர்வு, அவ்வளவுதான். இனி மரத்து போன எந்த உணர்வுமே எனக்குள்ள வராது, வரவும் விடமாட்டேன். ஏன்னா காயத்தை வாங்க பயமா இருக்கு. இனி இலக்கை என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த காலை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே உள்ளமெல்லாம் நடுங்குது. ஒரு முறை விழுந்து எழுந்துட்டேன், இனி முடியாது. போதுமே, இப்படியே இருந்துடுவோம் என்று அவள் முகம் பார்க்காமல் எழும்பி போன அவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இவள்தான் அரண்டு போய் பார்த்தாள். அவள் காதலை நேரடியாகவே மறுத்துவிட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். நான் காதலிக்கிறேன்னு தெரிஞ்சு கூட என் காதலை தூக்கி போட்டீங்களா வலியன்? இப்ப அந்த உணர்வு என்கிட்ட இல்லைன்னு சொல்றேன் மொழி. இல்ல, கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பார்த்தா 2 வருஷம் யோசிச்சு எடுத்த முடிவு தான் இது மொழி. காதல்னா கட்டாயப்படுத்தி வாங்கறதில்ல, தானா வரணும். வரலைனா அவங்கள விட்டுறணும். காதல் மட்டும் வாழ்க்கையில் இல்ல. எனக்கு என் மக இருக்கா, தொழில் இருக்கு. எல்லாரும் வெறும் காதலுக்காக மட்டுமா வாழ்றாங்க? அப்படி இல்லைல மொழி. ஸோ வராத உணர்வுக்குள்ள 2 பேரும் சிக்கி தவிக்கிறத விட இருக்கிற உணர்வுகள் எதுவோ அதோட வாழ்ந்துட்டு போறது நலம்ல. சமைத்து கொண்டே நறுக் நறுக் என்று பதில் வந்தது. அன்று அவள் சொன்னது இன்று அவளுக்கே திரும்பி கிடைத்தது. அவ்வளவே. அன்று அவள் பேசும்போது அது சாதாரண வார்த்தை, அவன் பேசும்போது மரண வலி தந்ததுவோ. என்னை கட்டாயப்படுத்தி இந்த காதலை வர வைக்கல மிஸ்டர் வலியன். உங்க மேல தானா வந்த காதல் தான் இது. நீங்க உணர்ந்த காதலை இன்னைக்கு நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றேன். இதுல உனக்கு கொஞ்சம் கீரை வச்சிருக்கேன், வீட்டுக்கு கொண்டு போயேன என்று டிபன் பாக்ஸை அவள் கையில் அவன் கொடுக்க, நான் சொன்னது கேட்டுதா? கேட்டுச்சே. ஏதோ என் மேல காதல்னு சொன்னேன். எஸ், ஐ லவ் யூ என்று வெளிப்படையாகவே கூறிவிட்டாள். பாப்பா முழிச்சிட்டா போல இருக்கு, தூக்கிட்டு வரேன். என் கேள்விக்கு பதில்? காலாவதியான காதலுக்கு பதில் இல்லையே. என் பார்ட்னர் மொழி ஏதாவது பதில் சொன்னாங்களான்னு கேட்டாரு. யோசிச்சு பதில் சொல்லு, ரொம்ப நல்ல மாதிரி. ஸோ அவருக்கு கல்யாணத்தை கட்டி வைக்க ரெடியா இருக்கீங்க? நீ சொன்னா உங்களை போல அவரால் என்னை பார்த்துக்க முடியாது. உன்னை நல்லா பார்த்துக்க கல்யாணம் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. அப்ப என் மேல இருந்த அளவு கடந்த காதல், அன்னைக்கு இருந்த காதல் இப்பவும் இருக்கே. அப்பாடா என்று அவள் பெருமூச்சு விட, அன்னைக்கு அதுக்கு பேர் காதல், பட் இன்னைக்கு அதுக்கு பேர் நேசம். இந்த நேசம் திருமணம் வரைக்கும் போகணுங்கிற அவசியம் இல்லை. உனக்கு நல்லது செய்யறதுக்கு, உன் நல்லதை பார்த்து ரசிக்கிறதுக்கு மட்டுமே இந்த நேசம். உன்னை சொந்தம் கொண்டாடவோ உன் கூட வாழவோ யோசிக்காது. இந்த நேசம் இதுவே போதும்னு நான் சொல்றேன். டைம் ஆச்சு, நீ வீட்டுக்கு போயிட்டு வா என்று குழந்தையை அவள் கையில் கொடுத்து மொழிக்கு பதில் பேசவே முடியாத நிலைமையை உருவாக்கி விட்டான். அப்படியே அவளை அனுப்பி வைத்து விட்டான். உணர்வு உணர்வு என்று சொல்லி அவன் காதலை எட்டி உதைத்தாள். இன்றோ அதே உணர்வை வைத்து அவளை ஒதுக்கி வைத்து விட்டான். ஒதுக்கி வைத்தால் ஒளிந்து கிடக்கும் காதல் ஒதுங்கி போகுமா என்ன? காதல் வழியாக வழிமாற்ற வழி தேடும். தொடரும். அடுத்தடுத்த அத்தியாயங்களை தினமும் இரவு 7 மற்றும் 9 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் மக்களே. ஆல்ஃபா காதலன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜே தியா.